இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து நல்லா மொறு மொறுன்னு வரணும், அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து சிக்கனை மேரினேட் பண்ணி செய்ய போகிறனால இது மாதிரி கிறிஸ்பியாக இந்த ஆனியனை வந்து வதக்கி வச்சுக்கலாம். நம்ம வந்து மேரினேஷனுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்காக நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அப்புறமா கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஆனியன், அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா வந்து நல்லா அந்த சிக்கனில் ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். பெரட்டிட்டு 10 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சிடலாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேணாம், வெளியிலே இருந்தால் போதும். நம்ம கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்குற அளவுக்கு மட்டும் இது ஊறினாலே போதும். ஆனியன் ஃப்ரை பண்ண அதே பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு சின்ன சின்னதாக 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இது கூடவே 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, சின்ன துண்டு ஜாதி பத்திரி பூ, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறதுல கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதுலேயும் எல்லா மசாலாவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு தக்காளி வதங்க விட்டுட்டு, தக்காளி வதங்கின பிறகு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், எனக்கு வந்து காரம் கம்மியாக இருக்கணுன்றதுக்காக நான் 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வதங்கின பிறகு நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இது கூடவே ஆட் பண்ணி நல்லா பெரட்டி எடுத்துடலாம். மசாலா வந்து கருகிடாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சிக்கன் போட்ட பிறகு கிண்டிக்கிட்டே இருங்க, அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். இல்லைனா வெங்காயம் தக்காளி எல்லாம் அடிப்பிடிச்சி ஒரு மாதிரி கருகின ஸ்மெல் வந்துடும். நம்ம வந்து இந்த மாதிரி சிக்கனை போட்டு தண்ணி சேர்க்க வேண்டாம், ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கின பிறகு சிக்கன் கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றி அதுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கலாம். நம்ம சிக்கன் நல்லா வெந்த பிறகு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையை வந்து நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படியே கிடந்தால் நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி வாண்டுங்கள்லாம் எடுத்து தனியாக வச்சுருவாங்க. அதனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருவாங்க. அதனால தான் சொல்கிறேன். கிரேவி இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி ஒரு கிண்டிட்டு இறக்குனீங்க அப்படின்னா கிரேவி அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.